இத்தனை நேரமும் வானதி சிவிகையிலேயே இருந்தாள். சிவிகையை இப்போது இறக்கி பூமியில் வைத்தார்கள். வானதி பல்லக்கிலிருந்து வெளியே வந்து நின்றாள். நெருங்கி வந்த ஊர்வலத்தை பார்த்து கொண்டே நின்றாள். காலா முகர்களும் அதே திசையை பார்த்து கொண்டு மௌனமா இருந்தார்கள். தண்ணீர் ததும்பிய கழனிகளில் தவளைகள் இட்ட சத்தமும் வாடை காற்றில் மரக்கிளைகள் அசைந்த சத்தமும் மட்டுமே கேட்டன. ஓடி தப்பிக்கலாம் என்ற எண்ணமே வானதிக்கு தோன்றவில்லை. அது இயலாத காரியம் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. இந்த காலா முகர்களிடம் இருந்து ஏதேனும் யுக்தி செய்து தப்பினாலும் தப்பலாம். அன்பில் அனிருத்தரிடம் இருந்து தப்புவது கனவிலும் நினைக்க முடியாத காரியம். அவருடைய அறிவாற்றலும் ராஜதந்திரமும் சூழ்ச்சி திறனும் உலக பிரசித்தமானது. அதோடு சக்கரவர்த்தியிடம் மிக செல்வாக்கு உடையவர் என்பதும் உலகம் அறிந்தது. பழையாறையிலிருந்து அரண்மனை பெண்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் மற்ற அதிகாரிகளையும் சிற்றரசர்களையும் பற்றி வம்பு பேசுவார்கள். ஆனால் அனிருத்தரை பற்றி எதுவுமே பேச மாட்டார்கள். அந்தப்புரத்தின் உள்ளறைகளிலே ரகசியமாக பேசினாலும் அவருடைய காதுக்கு எட்டிவிடும் என்று பயப்படுவார்கள். சக்கரவர்த்தி வேறு எதை பொறுத்தாலும் தன் உயிர் பிரியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய முதன் மந்திரியை பற்றி யாரும் அவதூறு பேசுவதை பொறுக்க மாட்டார் என்று அனைவரும் அறிந்திருந்தார்கள். இவையெல்லாம் வானதிக்கும் தெரிந்திருந்தன. இளவரசி குந்தவையும் அவரிடம் பெரும் மதிப்பு வைத்திருந்ததை அவள் அறிந்திருந்தாள். ஆகையால் அவரிடம் இருந்து தனக்கு உதவியும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாள். இந்த காலாமுகர்கள் வேறு விதமாக சொன்னதும் அவளுடைய மனோதிடம் குலைந்தது. அவர் எதற்காக இந்த அனாதை பெண்ணை கைப்பற்ற சொல்லியிருக்க வேண்டும்? ஒருவேளை இவர்கள் பொய் சொல்கிறார்களோ என்னமோ. வருவது ஒருவேளை பழுவேட்டரையர்களாக இருக்கலாம், அல்லது மதுராந்தகரும் அவருடைய பரிவாரங்களாகவும் இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஒன்று நிச்சயம், இளவரசரை பற்றி தனக்கு தெரிந்த செய்தியை எவரிடமும் சொல்லக்கூடாது. அதனால் தனக்கு என்ன நேர்ந்தாலும் சரிதான், தன் உயிரே போவதா இருந்தாலும் சரிதான். இதை பற்றி எண்ணியதும் வானதி குலைந்த மனோதிடத்தை மீண்டும் பெற்றாள். வரட்டும், யாரா இருந்தாலும் வரட்டும். நான் கொடும்பாளூர் வேளிர் வீர பரம்பரையில் வந்தவள் என்பதை நிலைநாட்டுகிறேன். குந்தவை பிராட்டியின் உயிர் தோழி என்பதையும் காட்டிக் கொடுக்கிறேன். ஊர்வலத்தில் ஒரு பல்லக்கு மட்டும் பிரிந்து முன்னால் வந்தது. மற்ற யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் சற்று பின்னால் நின்றன. முன்னால் வந்த பல்லக்கு வானதியின் அருகில் வந்ததும் பூமியில் இறக்கப்பட்டது. அதனுள் இருந்து முதன் மந்திரி அனிருத்தர் வெளியே வந்து நின்றார். அவர் சைகை காட்டவே சிவிகை சுமந்தவர்களும் காலா முகர்களும் அப்பால் நகர்ந்து சென்றார்கள். அனிருத்தர் வானதியை மேலும் கீழும் உற்று பார்த்து, இது என்ன விந்தை? நான் காண்பது கனவல்லவே. என் முன்னால் நிற்பது கொடும்பாளூர் இளவரசி தானே? ஈழத்து போரில் வீர சொர்க்கம் எய்திய பராந்தகன் சிறிய வேளாரின் செல்வ புதல்வி வானதி தானே என்று கேட்டார். ஆமையா, நான் காண்பதும் கனவல்லவே. என் முன்னால் நிற்பது சோழ சாம்ராஜ்ய மக்களின் பயபக்தி மரியாதைக்குரிய அன்பில் அனிருத்த பிரம்மராயர் தானே? சக்கரவர்த்தியின் அபிமானத்தை பெற்ற முதன் மந்திரி தானே என்று கேட்டாள் வானதி. தாயே, நான் யார் என்பதை நீ அறிந்திருப்பது பற்றி சந்தோஷப்படுகிறேன். இதனால் என்னுடைய வேலை எளிதாகும். உனக்கும் அதிக கஷ்டம் கொடுக்க வேண்டி ஏற்படாது. ஐயா, அதை பற்றி தங்களுக்கு கவலை வேண்டாம். தங்களை போன்ற அமைச்சர் திலகத்தினால் எனக்கு கஷ்டம் நேர்ந்தால் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். அதை கஷ்டமாகவே கருத மாட்டேன். தாயே, உன் வார்த்தைகள் மேலும் எனக்கு திருப்தி அளிக்கின்றன. உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்தும் உத்தேசமும் எனக்கு இல்லை. இரண்டொரு கேள்விகள் உன்னிடம் கேட்கப் போகிறேன். அவற்றுக்கு மறுமொழி சொல்லிவிட்டால் போதும். ஐயா, நீங்கள் என்னை கேள்வி கேட்பதற்கு முன்னால் நான் கேட்பதற்கு சில கேள்விகள் இருக்கின்றன. கேள் தாயே, தயக்கமில்லாமல் கேள். நான் உன் தந்தையை போன்றவன். உன்னை என் மகளாகவே கருதுகிறேன். சில நாளைக்கு முன்பு உன் பெரிய தகப்பனார் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியை மாதோட்டத்தில் சந்தித்தேன். உன்னை என்னுடைய மகளைப் போல் பாவித்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படியே வாக்களித்தேன். வந்தனம் என் தந்தையே. குழந்தை பிராயத்தில் தகப்பனை இழந்த எனக்கு தந்தையா இருப்பதாக முன்னொரு தடவை சக்கரவர்த்தி வாக்களித்தார். இப்போது தாங்கள் ஒரு தந்தை தோன்றியிருக்கிறீர்கள். இனி எனக்கு என்ன குறை? தாயே, நீ என்னிடம் கேட்க விரும்பியதை சீக்கிரம் கேள். வானம் கருத்து இருள் சூழ்கிறது. மழை வரும் போல தோன்றுகிறது. தந்தையே, சாலையோடு பல்லக்கில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த தங்கள் அருமை மகளை இந்த காலாமுகர்களை விட்டு வழிமறித்து இவ்விடம் பலவந்தமாக கொண்டு சேர்க்கும்படி செய்தது தாங்கள் தானா? இந்த அபலை பெண்ணின் கையை தீவர்த்தி பிளம்பில் காட்டி எரிக்கும்படி சொன்னதும் தாங்கள் தானா? இந்த பயங்கரமான மனிதர்கள் அவ்வாறு தங்கள் மீது குற்றம் சாட்டினார்கள். அதை நான் நம்பவில்லை. குழந்தாய், இவர்கள் கூறியது உண்மையே. நான் தான் இவர்களுக்கு அவ்விதம் கட்டளையிட்டேன். அது குற்றமாயிருந்தால் அதற்கு பொறுப்பாளி நானே. 3 உலகமும் புகழ்பெற்ற சோழ நாட்டு முதன் மந்திரியே, தங்கள் பேச்சு எனக்கு வியப்பளிக்கிறது. குற்றம் இருந்தால் என்றீர்களே. தாங்கள் சகல தர்ம சாஸ்திரங்களையும் நீதி சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவர். சோழ சாம்ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களை எல்லாம் நடத்தி வைக்கும் பொறுப்பு வாய்ந்தவர். நீதிக்கு மாறாக சக்கரவர்த்தியே காரியம் செய்தாலும் அதை கண்டித்து நியாயமாக நடக்க
செய்யும் உரிமை வாய்ந்தவர். ஒரு காரியம் குற்றமா இல்லையா என்பது தங்களுக்கு தெரியாவிட்டால் வேறு யாருக்கு தெரியும்? சாலையோடு பிரயாணம் செய்யும் அபலை பெண் ஒருத்தியை பலவந்தமாக வழிமறித்து தனி இடத்துக்கு கொண்டு சேர்ப்பதும் அந்த பெண்ணை சித்திரவதை செய்வதாக பயமுறுத்துவதும் குற்றமா இல்லையா என்று தங்களுக்கு தெரியாமல் போனால் வேறு யாரை கேட்டு தெரிந்து கொள்வீர்கள்? சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் வழி பிரயாணத்தில் எவ்வித பயமும் கிடையாது என்று கேள்விப்பட்டிருந்தேன். அதிலும் பெண்களை துன்புறுத்தும் துஷ்டர்களுக்கு கடும் தண்டனை உண்டு என்றும் கேள்விப்பட்டிருந்தேன். அது குற்றமா இல்லையா என்றே தங்களுக்கு சந்தேகம் தோன்றியிருப்பது மிக வியப்பான காரியம் அல்லவா? முதன் மந்திரி அனிருத்தர் திணறி போனார். இடையில் குறுக்கிட்டு பேச அவர் 2 தடவை முயன்றும் பயன்படவில்லை. இப்போது அவர் குரலை கடுமைப்படுத்தி கொண்டு, பெண்ணே, கொஞ்சம் பொறு. உன் பேச்சு திறமை முழுவதையும் காட்டிவிடாதே. குற்றமா இல்லையா என்று நான் சந்தேகப்படுவதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. அது நான் கேட்கும் கேள்விக்கு நீ சொல்லும் விடையை பொறுத்திருக்கிறது. முக்கியமான ராஜாங்க ரகசியம் ஒன்றை அறிந்த பெண் ஒருத்தி நாகப்பட்டினம் சாலையில் போவதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தும்படி என் நாட்களுக்கு கட்டளையிட்டேன். அவர்கள் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதாக எண்ணிக்கொண்டு செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருக்கலாம். ராஜாங்க சதிவேலையில் ஈடுபட்ட பெண்ணுக்கு பதிலாக குழந்தை ஜோதிடம் கேட்டுவிட்டு திரும்பிய உன்னை கைப்பற்றியிருக்க கூடும். மகளே, நீ சொல். குழந்தையிலிருந்து பழையாறைக்கு திரும்புவதுதான் உன் நோக்கமா? சிவிகை தூக்கிகள் தவறாக உன்னை நாகப்பட்டினம் சாலையில் கொண்டு போனார்களா? ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்த ஒருவனை ரகசியமாக பார்க்கும் நோக்கத்துடன் நீ நாகப்பட்டினத்துக்கு புறப்படவில்லை என்று நீ சொல்லி நிரூபித்தாயானால் இவர்கள் செய்தது குற்றமாகும். அதில் எனக்கும் பங்குண்டு. என்ன சொல்கிறாய்? இன்னும் தெளிவாகவே கேட்டுவிடுகிறேன். இளவரசன் அருள்மொழிவர்மனை ரகசியமாக சந்திப்பதற்காக நீ நாகப்பட்டினத்துக்கு புறப்படவில்லையே. இளவரசி இப்போது கதி கலங்கி போனாள். முதன் மந்திரி அனிருத்தரை எரித்து விடலாமா என்று அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. ஆனால் ஆத்திரத்தை வெளியில் காட்டுவதில் பயனில்லை என்று உணர்ந்தாள். கள்ளம் கபடம் அறியாதிருந்த அந்த சாது பெண்ணுக்கு அப்போது எங்கிருந்தோ ஆழ்ந்து சிந்திக்கும் சக்தியும் சூழ்ச்சி திறனும் ஏற்பட்டிருந்தன. ஆகையால் முதன் மந்திரியின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல், ஐயா, இது என்ன வார்த்தை? இளவரசர் அருள்மொழிவர்மரையா ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்தார் என்று சொல்கிறீர்கள்? சக்கரவர்த்தியின் அருமை குமாரரை பற்றி நீர் இவ்விதம் பேசுவது குற்றமல்லவா? சோழ குலத்துக்கு எதிரான சதி அல்லவா? இதை பற்றி நான் உடனே குந்தவை பிராட்டியிடம் சொல்லியாக வேண்டும் என்றாள் வானதி. தாயே, உடனே சொல். என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் பிறகு ஒரு நொடி கூட இங்கே தாமதிக்க வேண்டிய அவசியமில்லை. நானே உன்னை இளைய பிராட்டியிடம் பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன். ஐயா, தங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால்? தாயே, சொல்லாவிட்டால் என்பதே கிடையாது. இந்த கிழவனிடம் இருந்து அவ்வளவு சுலபமாக தப்ப முடியாது. என் கேள்விக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்றார் அமைச்சர். ஐயா, சர்வ வல்லமை படைத்த முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரே, ஒரு சக்தியும் இல்லாத இந்த ஏழை அபலை பெண்ணிடம் இருந்து தாங்கள் இளவரசரை பற்றி எதுவும் அறிய முடியாது. இந்த காலாமுகர்கள் சற்று முன் பயமுறுத்தியது போல் என் கையை தீயிலிட்டு எரித்த போதிலும் நான் ஒன்றும் சொல்ல போவதில்லை. கொடும்பாளூர் வீர வேளிர் குலத்தில் உதித்த கோமகளே, உன்னுடைய மன உறுதியை கண்டு மெச்சுகிறேன். ஆனால் இளவரசரை பற்றி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன் என்று நீ கூறினாயே, அது அவ்வளவு சரியன்று. ஏற்கனவே சில விவரங்கள் நீ சொல்லிவிட்டாய். இன்னும் ஒரு விவரத்தையும் சொல்லிவிட்டால் அதிக நஷ்டம் ஒன்றும் நேர்ந்து விடாது. என் வேலையும் எளிதாய் போய்விடும். வானதி மறுபடியும் திடுக்குற்றாள். வாய் தவறி ஏதாவது சொல்லிவிட்டோமோ என்று நினைத்த போது அவளுடைய நெஞ்சை யாரோ இறுக்கி பிடிப்பது போலிருந்தது. உடம்பெல்லாம் பதறியது. இல்லை, நான் ஒன்றும் சொல்லிவிடவில்லை. இந்த கிழவர் என்னை ஏமாற்ற பார்க்கிறார் என்று எண்ணி சிறிது தைரியம் அடைந்தாள். ஐயா, வேதம் சொல்லும் உம்முடைய வாயிலிருந்து பொய் வரலாமா? சுந்தர சோழரின் முதலமைச்சர் இல்லாததை கற்பித்து சொல்லலாமா? நான் இளவரசரை பற்றி எதுவும் கூறவில்லையே. நான் ஏதோ கூறியதாக சொல்கிறீரே என்று கேட்டாள் வானதி. தாயே, யோசித்து பார், நன்றாக எண்ணிப்பார். ஒரு விஷயத்தை பற்றி பேசாமலேயே அதை பற்றிய விவரத்தை தெரிவிக்க முடியாது என்று நீ கருதினால் அது பெரிய தவறு. நீ சொல்லாமல் சொன்ன விவரத்தை குறிப்பிடுகிறேன். இளவரசர் அருள்மொழிவர்மர் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாக உலகமெல்லாம் பேச்சாக இருக்கிறது. குடிமக்கள், அதிகாரிகள் அனைவரும் சோக கடலில் ஆழ்ந்திருக்கிறார்கள். உனக்கும் அந்த செய்தி தெரியும். அப்படி இருக்கும் போது நீ இளவரசரை பற்றி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன் என்று கூறினாய். அதிலிருந்து வெளியாவது என்ன? இளவரசர் இறக்கவில்லை என்பது உனக்கு தெரியும் என்று ஏற்படுகிறது. அவரை பார்ப்பதற்கு நீ நாகப்பட்டினம் போகிறாய் என்று நான் சொன்னதையும் நீ மறுக்கவில்லை.
கேட்கவில்லை. இறந்து போன இளவரசரை நான் எப்படி பார்க்க முடியும் என்று நீ திருப்பி கேட்கவில்லை. நாகப்பட்டினம் போகவில்லை, வேறு இடத்துக்கு போகிறேன் என்றும் நீ சொல்லவில்லை. ஆகையால் நாகப்பட்டினத்தில் இளவரசர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவரை பார்க்க போகிறாய் என்பதையும் ஒப்புக்கொண்டு விட்டாய். மிச்சம் நீ சொல்ல வேண்டிய விவரங்கள் இரண்டே இரண்டு தான். நாகப்பட்டினத்தில் இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அந்த செய்தி உனக்கு எப்படி தெரிந்தது என்றும் கூற வேண்டும். இந்த இரண்டு விவரங்களையும் நீ கூறிவிட்டால் அப்புறம் ஒரு நொடி கூட இங்கே தாமதித்து இந்த கிழவனோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு எங்கே போக விருப்பமோ அங்கே போகலாம். வானதியின் உள்ளம் இப்போது அடியோடு கலங்கி போய்விட்டது. முதன் மந்திரி கூறியது உண்மை என்றும் தன்னுடைய அறியாமையினால் இளவரசரை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் உணர்ந்தாள். தான் செய்துவிட்ட குற்றத்துக்கு பரிகாரம் உண்டா? கிடையவே கிடையாது. உயிரை விடுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஐயா, தாங்கள் என் பெரிய தந்தையின் உயிர் நண்பர் என்று சொன்னீர்கள். என்னை தங்கள் மகள் என்றும் உரிமை கொண்டாடினீர்கள். தங்களை ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். நான் நாகப்பட்டினம் போகவும் விரும்பவில்லை, பழையாறைக்கு போகவும் விரும்பவில்லை. தாயே, கொடும்பாளூருக்கு போக விரும்புகிறாயா? அது நியாயம்தான். அங்கேயே உன்னை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன். இல்லை ஐயா, கொடும்பாளூர் போகவும் நான் விரும்பவில்லை. இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போக விரும்புகிறேன். தங்களுடைய ஆட்களிடம் சொல்லி அதோ தெரியும் பலிபீடத்தில் என்னை பலி கொடுத்துவிட சொல்லுங்கள். நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாள் வானதி. தாயே, உன்னுடைய விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றி வைப்பதாக சொன்னேன். ஆகையால் மறு உலகத்துக்குத்தான் நீ போக வேண்டும் என்றால் அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் என்னுடைய கேள்விக்கு விடை சொல்லியாக வேண்டும். ஐயா, என்னை தங்கள் மகளாக கருதுவதாய் சற்று முன் தாங்கள் சொன்னது உண்மையாயிருந்தால் என்னை வீணில் துன்புறுத்த வேண்டாம். நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல போவதில்லை. மகளே, அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. உன்னை நான் பெற்ற மகளாகவே கருதுகிறேன். உன் குடும்பத்தார் எனக்கு எவ்வளவு வேண்டியவர்கள் என்பது ஒருவேளை உனக்கு தெரிந்திருக்காது. உன் பெரிய தந்தையும் நானும் 40 ஆண்டுகளாக தோழர்கள். ஆனால் ராஜாங்க காரியங்களில் சிநேகிதம், உறவு என்றெல்லாம் பார்ப்பதற்கில்லை. பெற்ற தந்தை என்றும் பார்க்க முடியாது, அருமை குமாரி என்றும் பார்க்க முடியாது. சக்கரவர்த்தியின் காரியத்தையே பார். தமது சொந்த குமாரன் ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்தபடியால் அவரை சிறைப்படுத்திக் கொண்டு வரும்படி கட்டளையிடவில்லையா? ஐயா, பொன்னியின் செல்வரை பற்றியா இவ்வாறெல்லாம் பேசுகிறீர்கள்? அவர் ராஜாங்கத்துக்கு விரோதமாக என்ன சதி செய்தார்? ஓஹோ, உனக்கு அது தெரியாது போலிருக்கிறது. இலங்கைக்கு போர் செய்ய போவதாக சொல்லிவிட்டு பொன்னியின் செல்வர் போனார். அங்கே நமது வீர படைகள் இலங்கை படைகளை முறியடித்தன. அந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொண்டு இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றிக் கொள்ள பார்த்தார். இது ராஜாங்கத்துக்கு விரோதமான சதி அல்லவா? இதை அறிந்ததும் சக்கரவர்த்தி தமது திருக்குமாரரை சிறைப்படுத்திக் கொண்டு வருவதற்கு கட்டளை அனுப்பினார். இளவரசர் அந்த கட்டளையை மீறி கடலில் வேண்டுமென்று குதித்தான். இறந்து விட்டதாக பொய் செய்தியை பரப்ப செய்தார். பிறகு கரையேறி எங்கேயோ ஒளிந்து மறைந்திருக்கிறார். இந்த விவரங்கள் உனக்கு தெரியாதபடியால் அவர் இருக்கும் இடத்தை நீ சொல்ல மறுத்தாய் போலிருக்கிறது. அப்படிப்பட்ட ராஜாங்க விரோதியை நீ மறைத்து வைக்க முயன்றால் அதுவும் பெரிய குற்றமாகும். ஆகையால் சொல்லிவிடு என்றார் முதன் மந்திரி. வானதி இதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரமெல்லாம் இப்போது பொங்கி பீறிக்கொண்டு வெளிவந்தது. பொன்னியின் செல்வரை குறித்து முதன் மந்திரி கூறிய வார்த்தைகள் எல்லாம் அவளால் பொறுக்க முடியவில்லை. அந்த சாது பெண் தீரமே உருவெடுத்தவள் போல் கூறினாள். ஐயா, தாங்கள் கூறியது ஒன்றும் உண்மையில்லை. இளவரசர் மீது வீண் அபாண்டம் கூறினீர்கள். இலங்கையில் நமது படைகள் சோர்வடைந்திருந்த காலத்தில் இளவரசர் அங்கே சென்றதினாலேயே உற்சாகம் கொண்டு போராடினார்கள். பொன்னியின் செல்வர் தான் இலங்கையில் நம் வெற்றிக்கு காரணமானவர் என்பது உலகம் அறிந்த உண்மை. அவருடைய வீரத்தையும் மற்ற குணாதிசயங்களையும் பார்த்து இலங்கை மக்கள் அவர் மீது அன்பு கொண்டார்கள். போரில் புறமுதுகு காட்டி ஒளிந்து கொண்ட தங்கள் அரசனுக்கு பதிலாக இளவரசரை தங்கள் அரசனாக்கி கொள்ள விரும்பினார்கள். புத்த குருமார்கள் இலங்கை சிம்மாசனத்தை பொன்னியின் செல்வருக்கு அளித்தார்கள். பொன்னியின் செல்வர் சிம்மாசனம் தமக்கு வேண்டாம் என்று மறுத்தளித்தார். அத்தகைய நேர்மையானவரை குறித்து தாங்கள் இவ்வளவு அவதூறு சொல்லியிருக்கிறீர்கள். இளவரசர் தந்தையின் கட்டளை என்று அறிந்ததும் தாமே சிறைப்பட்டு நேரே தஞ்சைக்கு புறப்பட்டு வந்தார். அவர் கடலில் வேண்டுமென்று குதிக்கவில்லை. தம் அருமை சிநேகிதரின் உயிரை காப்பாற்றுவதற்காகவே குதித்தார். சக்கரவர்த்திக்கு விரோதமாக அவர் சதி செய்யவும் இல்லை. இந்த அபாண்டங்களை எல்லாம் கேட்க என் செவிகள் என்ன துர்பாக்கியம் செய்தனவோ தெரியவில்லை. அனிருத்தர் லேசாக சிரித்துக் கொண்டே, பெண்ணே, அருள்மொழிவர்மருக்காக நீ இவ்வளவு ஆத்திரமாக பரிந்து பேசுவதை கேட்பவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? நீங்கள் இருவரும் காதலர்கள் என்று நினைப்பார்கள். ஐயா, தாங்கள் இப்போது கூறியதில் பாதி மட்டும் உண்மை. நான் அவருக்கு என் உள்ளத்தை பறி கொடுத்திருப்பது மெய்தான். இதை தங்களிடமிருந்து நான் மறைக்க விரும்பவில்லை. ஆனால் அவர் இந்த அனாதை பெண்ணுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுத்திருப்பதற்கு நியாயமில்லை. வானத்தில்
வானத்தில் ஜொலிக்கும் சந்திரன் மீது அன்றில் பறவை காதல் கொள்ளலாம். ஆனால் சந்திரனுக்கு அன்றில் பறவை ஒன்று இருப்பதே தெரிந்திருக்காது. ஆகா, என் அருமை சிநேகிதரின் மகள் இவ்வளவு சிறந்த கவியரசி என்பது இதுவரை எனக்கு தெரியாமல் போய்விட்டது. இளைய பிராட்டி குந்தவையின் உயிர் தோழி அல்லவா நீ என்றார் முதன் மந்திரி. போதும் ஐயா, தங்கள் புகழ்ச்சியை கேட்க நான் விரும்பவில்லை. ஒன்று, என்னை என் வழியே போவதற்கு விடுங்கள். இல்லாவிடில் உங்கள் ஆட்களை அழைத்து கட்டளையிடுங்கள். பெண்ணே, கொஞ்சம் பொறு. பொன்னியின் செல்வரை பற்றி உனக்கு எவ்வளவோ விவரங்கள் தெரிந்திருக்கின்றன. ஆகையால் அவர் இப்போது இருக்கும் இடமும் உனக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். அதை மட்டும் சொல்லிவிடு. உன்னை உடனே உன் பெரிய தந்தையிடம் அனுப்பி வைக்கிறேன். அவர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இத்தனை நேரம் மதுரைக்கு வந்திருப்பார். ஐயா, தங்களை போன்ற வஞ்சம் நிறைந்த மனிதருடன் சிநேகமா இருப்பவர் என்னுடைய பெரிய தந்தை அல்ல. எனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லை. இளவரசரை பற்றி எல்லோரும் அறிந்திருப்பதையே நான் சொன்னேன். வேறு எதுவும் என்னிடம் இருந்து தாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. வீண் தாமதம் செய்ய வேண்டாம். தாயே, தாமதம் செய்யக்கூடாது தான். பலமாக மழை வரும் போலிருக்கிறது. ஐயா, மழை மட்டும் தானா வரும்? தங்களை போன்றவர்கள் உள்ள இடத்தில் இடி மின்னல் பிரளயம் எல்லாம் வரும். வானதியின் கூற்றை ஆமோதிப்பது போல் அந்த சமயம் ஒரு நெடிய மின்னல் வானத்தின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரையில் பாய்ந்தோடி ஜொலித்துவிட்டு மறைந்தது. மின்னல் மறைந்து இருள் சூழ்ந்து பூமி அதிரும்படியான பேரிடி ஒன்று இடித்தது. பெண்ணே, இளவரசன் அருள்மொழிவர்மன் எங்கே இருக்கிறான் என்று சொல்ல மாட்டாயா? சொல்ல மாட்டே. நான் யூகித்தது உறுதியாகிறது. இளவரசன் மறைந்திருக்கும் இடத்துக்கு நீ ஏதோ ரகசிய செய்தி கொண்டு போவதற்காக புறப்பட்டாய். இது உண்மையா இல்லையா? ஐயா, வீண்வேலை. தங்கள் கேள்வி எதற்கும் இனி நான் மறுமொழி சொல்ல முடியாது. அப்படியானால் ராஜாங்கத்துக்கு துரோகமாக சதி செய்பவர்களுக்கு அளிக்க வேண்டிய கடும் தண்டனையை உனக்கும் அளிக்க வேண்டியதுதான். வேறு வழியில்லை. ஐயா, தண்டனையை ஏற்பதற்கு காத்திருக்கிறேன். பலி பீடத்தில் என் தலையை வைக்க வேண்டும் என்றால் அப்படியே செய்கிறேன். நீ கொடும்பாளூர் வேளிர் மகள். உனக்கு அவ்வளவு அற்பமான தண்டனை கொடுக்கலாமா? அதோ பார் அந்த யானையை என்று சுட்டி காட்டினார் முதன் மந்திரி அனிருத்தர். வானதி அவர் காட்டிய திசையை பார்த்தாள். கண்ணங்கரிய குண்டினை போல் யானை ஒன்று நின்று கொண்டிருந்தது. கருங்கல்லினால் செய்த கரிய மை பூசப்பட்ட உருவத்தை போல் அது தோன்றியது. அதன் கருமையை நன்கு எடுத்து காட்டிக் கொண்டு 2 வெள்ளை தந்தங்கள் நீண்டு வளைந்து திகழ்ந்தன. பெண்ணே, கஜேந்திர மோட்சம் என்று கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? யானையின் அபய குரல் கேட்டு திருமால் ஓடி வந்து முதலையை கொன்று கஜேந்திரனை மோட்சத்துக்கு அனுப்பினார். அதற்கு பதிலாக இந்த கஜேந்திரன் எத்தனையோ உயிர்களை அந்த திருமால் வாசம் செய்யும் மோட்ச உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறது. நீ இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா? உன் விருப்பத்தை இந்த யானை கண்மூடி திறக்கும் நேரத்தில் நிறைவேற்றி வைக்கும். அது தன் துதிக்கையினால் உன்னை சுற்றி எடுத்து வீசி எறிந்தால் நீ நேரே மோட்ச உலகத்திலேயே போய் விழுவாய். இவ்விதம் கூறிவிட்டு முதன் மந்திரி அனிருத்தர் சிரித்தார். அந்த சிரிப்பு வானதிக்கு சிலிர்ப்பை உண்டாக்கியது. இந்த மந்திரி மனிதர் அல்ல, மனித உருவம் கொண்ட அரக்கன் என்று எண்ணினாள். மகளே, முடிவாக கேட்கிறேன். பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை சொல்கிறாயா அல்லது இந்த கஜேந்திரனுடைய துதிக்கை வழியாக மோட்சத்துக்கு போகிறாயா? இவ்வாறு முதன் மந்திரி கேட்டதும் வானதி மீண்டும் மனோதிடம் பெற்றாள். ஐயா, கஜேந்திரனை என்னிடம் வர சொல்கிறீர்களா அல்லது நானே கஜேந்திரனிடம் போகட்டுமா என்று கம்பீரமாக கேட்டாள். அனிருத்தர் கையினால் சைகை செய்தார். அத்துடன் அவர் வானதிக்கு விளங்காத பாஷையில் ஏதோ சொன்னார். யானை பூமி அதிரும்படி நடந்து வந்தது. வானதியின் அருகில் வந்து தன்னுடைய நீண்ட துதிக்கையினால் வானதியின் தேகத்தை சுற்றி வளைத்தது. அவளை பூமியில் இருந்து தூக்கியது. அந்த சில நொடி நேரத்தில் வானதியின் உள்ளத்தில் பல எண்ணங்கள் அலையலையாக பாய்ந்து மறைந்தன. தான் அந்த சமயம் அவ்வளவு தைரியத்துடன் இருப்பதை நினைத்து அவளுக்கே வியப்பா இருந்தது. இளைய பிராட்டி குந்தவை தேவி என்னை பயந்தாங்கொள்ளி என்றும் கோளை என்றும் அடிக்கடி சொல்லுவாரே, அவர் இந்த சமயம் இங்கிருந்து என்னுடைய தைரியத்தை பார்த்திருந்தால் எத்தனை ஆச்சரியப்படுவார். அவருக்கு என்றாவது ஒரு நாள் இந்த சம்பவத்தை பற்றி தெரியாமல் இருக்காது. பொன்னியின் செல்வருக்காக நான் வீரத்துடன் உயிரை விட்டது பற்றி அறிந்து கொள்வார். அதை இளவரசரிடமும் சொல்லியே தீருவார். அப்போது இளவரசர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? அந்த ஓடக்கார பெண்ணை காட்டிலும் கொடும்பாளூர் வேளார் மகள் தைரியசாலி என்று அப்போதாவது அறிந்து கொள்வார் அல்லவா? யானையின் துதிக்கை மெல்ல மெல்ல மேலே எழுந்தது. அத்துடன் வானதியும் மேலே ஏறினாள். அந்த பிரம்மராஜதர் கூறியது உண்மைதான். இந்த கஜேந்திரன் என்னை நேரே மோட்சத்திற்கே அனுப்பிவிட போகிறது. அடுத்த கணம் என்னை வீசி எறிய போகிறது. எத்தனை தூரத்தில் போய் விழுவேனோ தெரியவில்லை. ஆனால் விழும்போது எனக்கு சுய நினைவு இருக்காது. அதற்குள் உயிரும் போய்விடும். வானதி இப்போது யானையின் தந்தத்துக்கு மேலேயே போய்விட்டாள். கண்களை மூடிக்கொண்டாள். யானை
யானை தன் துதிக்கையை சுழற்றியது. வானதியை விசிறி எறிவதற்கு சித்தமா இருந்தது. அந்த சமயத்தில் கடவுள் அருளால் வானதி தன் சுய நினைவு இழந்து விட்டாள். வானதிக்கு நினைவு சிறிது வந்தபோது முதலில் அவள் ஊசலாடுவது போல தோன்றியது. பின்னர் அவள் தான் வானவெளியில் பிரயாணம் செய்து கொண்டிருப்பதாக எண்ணினாள். மலைசாரலின் சத்தம் கேட்டது. குளிர்ந்த காற்று உடம்பின் மீது வீசியது. அதனால் தேகம் சிலிர்த்தது. மேகமண்டலங்களின் வழியாக வானுலகிற்கு போய்க் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணினாள். சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது. இடையிடையே மின்னல் வெளிச்சம் பளிச்சிட்டு மறைந்தது. முதன் மந்திரி கடைசியாக கஜேந்திர மோட்சத்தை பற்றி கூறியதும் யானை அதன் துதிக்கையினால் தன்னை சுற்றி வளைத்து தூக்கியதும் லேசாக நினைவு வந்தன. முதன் மந்திரி அனிருத்தர் கூறியபடியே நடந்துவிட்டது. மண்ணுலகில் என் ஆயுள் முடிந்து இப்போது மோட்சத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். மோட்ச உலகில் தேவர்களையும் தேவிகளையும் பார்ப்பேன். ஆனால் எல்லா தேவர்களிலும் என் மனதுக்கு உகந்த தெய்வமாகிய அவரை அங்கே நான் பார்க்க முடியாது. மனதுக்கு இன்பமில்லாத அத்தகைய மோட்ச உலகத்துக்கு போவதில் என்ன பயன்? அடடே, இது என்ன ஊசலாட்டம்? உடம்பை இப்படி தூக்கி தூக்கி போடுகிறதே. ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் மெத்தென்று சுகமா இருக்கிறது. தாயின் மடியை போல் இருக்கிறது. தாயை காட்டிலும் என்னிடம் பிரியம் வாய்ந்த இளைய பிராட்டியின் மடியை போலவும் இருக்கிறது. குந்தவை தேவி இப்போது பழையாறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ? என்னை பற்றிய செய்தி அவருக்கு இதற்குள் எட்டியிருக்குமோ? மோட்ச உலகத்துக்கு வானவெளியில் மேக மண்டலங்களின் வழியாக பிரயாணம் செய்வது சரிதான். ஆனால் என்ன வாகனத்தில் பிரயாணம் செய்கிறேன்? சொர்க்க லோகத்து புஷ்ப விமானமா இது? அல்லது தேவேந்திரனுடைய ஐராவதம் என்ற யானையா? அப்பப்பா, யானை என்றாலே சிறிது பயமாகத்தான் இருக்கிறது. யானையும் அதன் துவண்டு வளையும் துதிக்கையும் அப்படி துவளும் துதிக்கையில்தான் எவ்வளவு பலம் அதற்கு. போனது போய்விட்டது. இனி அதை பற்றி பயம் என்ன, கவலை என்ன? ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் அவ்வளவு பட்டு போல் மிருதுவா இருக்கிறதே. சுற்றிலும் இருளா இருப்பதால் ஒன்றும் தெரியவில்லை. கையினால் துளாவி பார்க்கலாம். உண்மையில் பட்டு திரைசீலை மாதிரி தான் தோன்றுகிறது. கொஞ்சம் ஈரமாகவும் இருக்கிறது. ஆகா, இது என்ன? என் கன்னங்களை யார் தொடுகிறது? மல்லிகை பூவை போன்ற மிருதுவான கரம் அல்லவா தொடுகிறது. வானதி, வானதி, அக்கா, நீங்கள் தானா? நான் தான். வேறு யார்? அக்கா, நீங்கள் கூட என்னுடன் மோட்ச உலகத்துக்கு வருகிறீர்களா? வானதி, மோட்ச உலகத்துக்கு போக அதற்குள் உனக்கு என்ன அவசரம்? இந்த உலகம் அதற்குள்ளே வெறுத்து போய்விட்டதா? பின்னே நாம் எங்கே போகிறோம்? வானதி, அது கூட மறந்து போய்விட்டதா? ஆனை மங்கலத்துக்கு போகிறோம் என்று தெரியாதா? அக்கா, என்ன ஊர்? இன்னொரு தடவை சொல்லுங்கள். சரியா போச்சு. ஆனை மங்கலத்துக்கு ஆனையின் முதுகில் ஏறிக்கொண்டு போகிறோம். ஐயோ, யானையா? வானதி, உன் உடம்பு ஏன் நடுங்குகிறது? யானை என்ற பெயரை கேட்டாலே பயப்பட தொடங்கிவிட்டாயா? அக்கா, சற்று முன் தூங்கி போய்விட்டேனா? ஆமாம், யானையின் மேல் அம்பாரியில் பிரயாணம் செய்கிற சொகுசில் ஆனந்தமாய் தூங்கிவிட்டாய். அக்கா, ஆனந்தம் ஒன்றும் இல்லை. பயங்கரமான கனவுகள் கண்டேன். வானதி, அப்படித்தான் தோன்றியது. ஏதேதோ பிதற்றினாய். அக்கா, என்ன பிதற்றினேன்? காலாமுகர் என்றாய், வலி என்றாய், கஜேந்திர மோட்சம் என்றாய், யானை துதிக்கை என்றாய். அப்புறம் முதன் மந்திரி அனிருத்தரை பாவி பழிக்காரன் என்று திட்டினாய். அந்த பிரம்மராயருக்கு நன்றாய் வேண்டும். நீ தூக்கத்தில் அவரை பற்றி திட்டியதையெல்லாம் அவர் கேட்டிருந்தால் பல நாள் தூங்கவே மாட்டார். அக்கா, அதெல்லாம் நடந்தது நிஜமாக கனவுதானா? நிஜமாக கனவா, பொய்யாக கனவா? எனக்கு என்ன தெரியும்? நீ என்ன கனவு கண்டா என்பதே எனக்கு தெரியாது. அக்கா, காலாமுகர்கள் என்னை பிடித்து கொண்டு போனார்கள். முதன் மந்திரி என்னிடம் இளவரசரை பற்றி ரகசியத்தை கேட்டார். நான் சொல்ல மறுத்துவிட்டேன். உடனே யானையை அழைத்து என்னை தூக்கி எறிந்து கொல்லும்படி கட்டளையிட்டார். அப்போது நான் கொஞ்சம் கூட கலங்காமல் தைரியமாக இருந்தேன். அக்கா, அப்போது உங்கள் ஞாபகமும் வந்தது. நீங்கள் அங்கே இல்லையே என்னுடைய தைரியத்தை பார்ப்பதற்கு என்று. வானதி, சொப்பனத்திலாவது அவ்வளவு தைரியமாக நடந்து கொண்டாயே, அதன் பொருட்டு சந்தோஷம். வானதி சற்று சும்மா இருந்துவிட்டு என்னால் நம்ப முடியவில்லை என்றாள். வானதி, உன்னால் எதை நம்ப முடியவில்லை? நான் கண்டதெல்லாம் கனவு என்று நம்ப முடியவில்லை. வானதி, சில சமயம் கனவுகள் அப்படித்தான் இருக்கும். நிஜமாக நடந்தது போலவே தோன்றும். நான் கூட அப்படிப்பட்ட கனவுகள் பல முறை கண்டிருக்கிறேன். அக்கா, அப்படி என்ன கனவு கண்டீர்கள்? சொல்லுங்களேன். என் தம்பி கூடத்தான் அடிக்கடி என் கனவில் வருகிறான். இலங்கைக்கு அவன் போய் எத்தனை மாதம் ஆகிவிட்டது. ஆனால் இரவில் கண்ணை மூடினால் அவன் தத்ரூபமாக என் முன்னால் வந்து நிற்கிறான். அக்கா, நீங்கள் அதிர்ஷ்டசாலி. வானதி, என் அதிர்ஷ்டத்தை நீ தான் மெச்சிக்கொள்ள வேண்டும். அவன் கடலில் குதித்த செய்தி வந்ததிலிருந்து என் மனம் எப்படி துடித்து
கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியாது. அக்கா, அப்படியானால் அதுவும் பயங்கரமான கனவு அல்லவா? அவர் கடலில் மூழ்கியது மட்டும் நிஜமான செய்திதானா? வானதி, அதுவும் கனவாயிருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்கும். அது மட்டும் நிஜம்தான். இளவரசன் கடலில் குதித்ததை நேரில் பார்த்தவர் வந்து சொன்னாரே, அதை நம்பாமல் என்ன செய்வது? அக்கா, வானர்குல வீரரை தானே சொல்கிறீர்கள். அவரே இளவரசரை பற்றி வேறு ஏதோ சொல்லவில்லையா? ஓடக்கார பெண்ணை பற்றியும் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றியும் ஏதோ சொல்லவில்லையா? வானதி, இதெல்லாம் உன் சொப்பனமா இருக்க வேண்டும். ஓடக்காரி பூங்குழலியை பற்றியும் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றியும் நீ தூக்கத்தில் பிதற்றினாய். புத்த பிஷுனி ஆக போவதாக கூட உளறினாய். அதற்குள் உனக்கு என்ன இந்த உலக வாழ்க்கையின் மீது அவ்வளவு வெறுப்பு? எதற்காக நீ புத்த பிஷுனி ஆக வேண்டும்? அக்கா, என் மனது உங்களுக்கு தெரியாதா? அவரை கடல் கொண்டு விட்டது என்று கேட்ட பிறகு எனக்கு இந்த உலகில் என்ன வாழ்வு வைத்திருக்கிறது? கனவில் கண்டபடியே யானை என்னை துதிக்கையால் தூக்கி எறிந்து கொண்டிருக்க கூடாதா என்று தோன்றுகிறது. வானதி, நீயும் போய்விட்டால் என் கதி என்ன ஆகிறது? அக்கா, உங்கள் விஷயம் வேறு. வானதி, அருள்மொழியிடம் என்னை காட்டிலும் உனக்கு அதிக ஆசை இல்லையா? அக்கா, அப்படி ஒன்றும் நான் சொல்லவில்லை. தங்களைப் போல் நான் மனோதைரியம் உள்ளவள் அல்ல. அவர் இறந்துவிட்ட பிறகு எப்படி வாழ்வேன்? வானதி, என்ன வார்த்தை சொல்கிறாய்? அவன் இறந்தான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? உனக்கு நிச்சயமாய் தெரியுமா? பழுவேட்டர் ஐயர்களும் பழுவூர் ராணியும் பேதை மதுராந்தகனும் அப்படி சொல்லி குமாளம் அடிப்பார்கள். நீயும் நானும் அப்படி ஏன் சொல்ல வேண்டும்? அல்லது ஏன் நினைக்கத்தான் வேண்டும்? அக்கா, பின்னர் என்ன சொல்கிறீர்கள்? அவர் சுழிக்காற்றில் கடலிலே குதித்த பிறகு வேறு என்ன ஆகியிருக்க முடியும்? பிழைத்திருந்தால் இத்தனை நாள் வந்திருக்க மாட்டாரா? வானதி, கடலில் குதித்தால் அவனை கடல் கொண்டு விட்டது என்று அர்த்தமா? அக்கா, கரையேறி இருந்தால் இத்தனை நாள் தெரியாமலா இருக்கும்? வானதி, என் தந்தையின் கதை உனக்கு தெரியுமா? அவர் இளம் பிராயத்தில் பல மாத காலம் இருக்கும் இடமே தெரியாமல் இருந்தது. தேடி பிடித்து கொண்டு வந்து இளவரசு பட்டம் கட்டினார்கள். என் பாட்டனார் அரிஞ்சய சோழர் தக்கோலம் யுத்தத்திற்கு பிறகு அடியோடு மறைந்துவிட்டார். பல வருஷங்களுக்கு பிறகுதான் அவர் இருக்கும் இடம் தெரிந்தது. காவேரி தாய் ஒரு சமயம் என் தம்பியை காப்பாற்றி கரை சேர்த்தாள். அது மாதிரியே சமுத்திர ராஜனும் பொன்னியின் செல்வனை கரை சேர்த்திருப்பார். நமது கடற்கரைக்கும் இலங்கை தீவுக்கும் மத்தியில் எத்தனையோ சிறிய தீவுகள் இருக்கின்றன. அந்த தீவுகளில் ஒன்றில் அருள்மொழி ஒதுங்கியிருக்க கூடுமல்லவா? அவனை தேடும் வேலையை நன்றாக செய்யும்படி தூண்டுவதற்காகவே நான் இந்த பிரயாணம் புறப்பட்டேன். உனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை போலிருக்கிறது. உன் மீது தப்பில்லை. இளவரசரை பற்றிய செய்தி வந்ததிலிருந்து உன் புத்தியே பேதலித்து விட்டது. இப்போது தான் கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பித்திருக்கிறாய். வானதி சிறிது நேரம் மௌனமா இருந்துவிட்டு, அக்கா, நாம் எந்த ஊருக்கு போகிறோம் என்று சொன்னீர்கள்? ஆனைமங்கலத்துக்கு போகிறோம். அக்கா, அது எங்கே இருக்கிறது? நாகப்பட்டினத்துக்கு அருகில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது. நீ ஏதோ கனவு கண்டு உளறினாயே, அந்த சூடாமணி விகாரத்துக்கும் ஆனைமங்கலத்துக்கும் கொஞ்சம் தூரம்தான். நீ புத்த பிஷுனி ஆவதா இருந்தால் கூட அதற்கும் சௌகரியமாகவே இருக்கும். ஆனால் நீ மணிமேகலை ஆவதற்கு அவசரப்பட வேண்டாம். பொன்னியின் செல்வனை பற்றி திடமான செய்தி கிடைத்த பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று குந்தவை கூறிவிட்டு லேசாக சிரித்தாள். அக்கா, இது என்ன நீங்கள் சிரிக்கிறீர்கள்? சிரிப்பதற்கு எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது? இளவரசர் பிழைத்திருப்பார் என்று உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதா? வானதி, நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் இப்படி இருப்பேனா? நான் பார்த்து வைத்திருக்கும் ஜோசியங்கள் எல்லாம் பொய்யாக போவதில்லை. என் தம்பியின் கையில் உள்ள சங்கு சக்கர ரேகைகளும் பொய்யாக போவதில்லை. இதுவரையில் எல்லாம் சரியாகத்தான் நடந்து வருகிறது. அக்கா, என்ன சரியாக நடந்து வருகிறது? எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்றாள் வானதி. உனக்கு ஏன் தெரிய போகிறது? நீ தான் சித்த பிரம்மை பிடித்து அலைகிறாயே. அருள்மொழிக்கு இளம் வயதில் பல கண்டங்கள் நேரும் என்று சொன்னார்கள். அதன்படி நேர்ந்து வந்திருக்கின்றன. பின்னே மற்றவையும் நடந்துதானே ஆக வேண்டும். அக்கா, மற்றவை என்றால் எதை சொல்கிறீர்கள்? வானதி, எத்தனையோ தடவை நான் சொல்லியாகிவிட்டது. நீயும் கேட்டிருக்கிறாய். மறுபடி எதற்காக சொல்ல சொல்கிறாய்? பேசாமல் தூங்கு. பொழுது விடிந்து பார்த்து கொள்ளலாம். வானதி மீண்டும் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்து விட்டு, அக்கா, ராத்திரி எல்லாம் யானை மீது பிரயாணம் செய்ய போகிறோமா? எதற்காக என்று கேட்டாள். வானதி, அது கூடவா உனக்கு ஞாபகம் இல்லை? பகலில் நாம் பிரயாணம் செய்தால் வழியில் உள்ள ஊர்களில் எல்லாம் ஜனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். பொன்னியின் செல்வன் எங்கே? சோழ நாட்டின் தவ புதல்வன் எங்கே என்று கேட்பார்கள். பழுவேட்டர் ஐயர் மீது குற்றம் சுமத்துவார்கள். பழுவூர் இளையராணியை சபிப்பார்கள். சக்கரவர்த்தியை கூட நிந்தித்தாலும் நிந்திப்பார்கள். அதையெல்லாம் நாம் எதற்காக காதினால் கேட்க வேண்டும்? நான் தான் ஜனங்களை அப்படியெல்லாம் தூண்டிவிட்டதாக பழுவேட்டர் ஐயர்கள் சொன்னாலும் சொல்வார்கள். எதற்காக இந்த வம்பு என்று தான் ராத்திரியில் புறப்பட்டேன். இதையெல்லாம் பழையாறையிலிருந்து புறப்படும் போதே உனக்கு சொன்னேன். மறுபடியும் கேட்கிறாய். நல்ல சித்த பிரம்மை பிடித்து உன்னை
ஆட்டுகிறது. சூடாமணி விகாரத்து புத்த பிஷுக்களிடம் சொல்லித்தான் உன் சித்த பிரமையை போக்க வழி தேட வேண்டும். நீ இப்போது தூங்கு, எனக்கும் தூக்கம் வருகிறது. இந்த ஆடும் குண்டின் மீது உட்கார்ந்திருந்தபடியே தான் இன்று இரவு நாம் தூங்கியாக வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி. வானதி இனி ஒன்றும் பேசக்கூடாது என்று தீர்மானித்து மௌனமா இருந்தாள். அவளுடைய உள்ளம் ஒரே குழப்பமா இருந்தது. அன்று நடந்ததையெல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து கொண்டாள். எல்லாம் உண்மையாக நிகழ்ந்த சம்பவங்களாகவே தோன்றின. எனக்கு சித்தப்பிரமை ஒன்றுமில்லை, அக்கா தான் என்னை பைத்தியமாக பார்க்கிறாள் என்று சில சமயம் எண்ணினாள். யானை தன்னை துதிக்கையினால் சுற்றி தூக்கிய பிறகு என்ன நடந்தது என்பதை எண்ணி எண்ணி பார்த்தாள். ஒன்றும் நினைவுக்கு வரவில்லை. என்னதான் நடந்திருக்கும்? தன் உயிருக்கே ஆபத்தான அந்த வேளைக்கு அக்கா சரியாக அங்கே வந்து தன்னை காப்பாற்றி இருக்க வேண்டும். அக்காவை பார்த்ததும் முதன் மந்திரி நடு நடுங்கி போயிருக்க வேண்டும். ஆயினும் யானை துதிக்கையின் பிடியிலிருந்து காப்பாற்றுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமா? ஒருவேளை இவ்வாறு இருக்குமோ? தன்னை துதிக்கையால் கட்டி தூக்கிய யானை தானா இது? மேலே அம்பாரி இருந்தது. அந்த இருட்டிலும் சிறிது தெரிந்தது. இளைய பிராட்டி அந்த அம்பாரியிலேயே இருந்திருக்கலாம். யானை துதிக்கையினால் தூக்கி தன்னை தூர எறிவதற்கு பதிலாக மேலே அம்பாரியில் விட்டிருக்க கூடும். அந்த மாதிரி செய்ய யானைகள் பழக்கப்பட்டிருப்பதை வானதி பல முறை பார்த்ததுண்டு. முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் சேர்ந்து இந்த மாதிரி சூழ்ச்சி செய்திருக்கிறார்களோ? எதற்காக? நான் தனியாக பிரயாணம் செய்வதை தடுக்கும் பொருட்டுத்தான். என்னுடைய தைரியத்தை சோதிப்பதற்காகவும் இளைய பிராட்டி இந்த மாதிரி செய்திருக்கலாம். பொம்மை முதலையை என் அருகில் விட்டு ஒரு சமயம் சோதனை செய்யவில்லையா? எப்படியாவது இருக்கட்டும். நான் இன்று தனி வழியே புறப்பட்டது பெரும் தவறு. இப்போது அக்காவின் மடியில் தலை வைத்து படுத்திருப்பது எவ்வளவு நிம்மதியா இருக்கிறது. அக்காவின் வார்த்தைகள் எவ்வளவு தைரியமும் உற்சாகமும் அளிக்கின்றன. பொன்னியின் செல்வன் எங்கையோ பத்திரமா இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை இந்த பிரயாணத்தின் முடிவில் அவரை சந்திப்போமோ? இவ்வாறு எண்ணிய போது வானதியின் உள்ளத்தில் அளவில்லாத கிளர்ச்சி ஏற்பட்டது. மனசோர்வுக்கு நேர்மாறான உற்சாக இயல்பு அவளை இப்போது ஆட்கொண்டது. யானை கம்பீரமாக நடந்து சென்று கொண்டிருந்தது. யானை மேல் அம்பாரி ஆடி அசைந்து கொண்டிருந்தது. முன்னும் பின்னும் காவற் படைகள் போய்க் கொண்டிருந்தன. மழை லேசாக பெய்தது. பிறகு மழை நின்றது. வானத்தில் மேக கூட்டங்கள் சிதறி கலைந்தன. நட்சத்திரங்கள் எட்டி பார்த்தன. வானதி யானையின் அம்பாரி கூரை வழியாக மேலே வானத்தில் தெரிந்த நட்சத்திரங்களை பார்த்தாள். வான வெளியில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களுக்கும் பூலோகத்தில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்க முடியுமா என்று அதிசயப்பட்டாள். பொன்னியின் செல்வர் உதித்த நட்சத்திரத்துக்கும் தான் பிறந்த நட்சத்திரத்துக்கும் உள்ள பொருத்தத்தை பற்றி ஜோதிடர்கள் சொல்வதில் ஏதேனும் உண்மை இருக்குமா? தன் வயிற்றில் பிறக்கும் மகன் 3 உலகத்தையும் ஆளப் போகிறான் என்று ஜோதிடர்களுடன் சேர்ந்து அக்காவும் சொல்வது உண்மையாகுமா? வால் நட்சத்திரம் தோன்றுவது ஏதோ தீய விளைவுக்கு அறிகுறி என்று ஜனங்கள் பேசிக் கொள்கிறார்களே, அது எவ்வளவு தூரம் நிஜமாயிருக்கும்? அப்படி என்ன தீய விளைவு நடக்கும்? பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கியதுதான் அந்த தீய விளைவா? அக்கா கொண்டுள்ள நம்பிக்கையின்படி அவர் திரும்பி வருவாரா? அப்படியானால் வேறு என்ன தீய விளைவு நடக்கக்கூடும்? இம்மாதிரியெல்லாம் வெகு நேரம் சிந்தனை செய்து கொண்டிருந்த பிறகு வானதி லேசாக கண்ணயர்ந்தாள். அவள் கண் விழித்து பார்த்தபோது பொழுது புலர்ந்திருந்தது. பறவைகள் உதய கீதம் பாடின. இளைய பிராட்டியும் விழித்துக் கொண்டிருந்தாள். அம்பாரியின் பட்டு திரையை விலக்கிக் கொண்டு வெளியே பார்த்து, இதோ ஆனைமங்கலம் வந்துவிட்டோம், சோழ மாளிகையின் வாசலுக்கே வந்துவிட்டோம் என்றாள். இரு இளவரசிகளும் யானை மீதிருந்து இறங்கினார்கள். மாளிகைக்குள்ளே சென்றார்கள். அங்கே ஆயத்தமாயிருந்த அரண்மனை பணிப்பெண்கள் இளவரசிகள் இருவரையும் மாளிகையின் எல்லா பகுதிகளுக்கும் அழைத்து சென்று காட்டினார்கள். கடைசியில் மாளிகையின் கீழ்ப்புறத்துக்கு வந்து அங்கிருந்த அலங்காரம் ஒன்றின் முகப்பில் நின்றபடி கடலுடன் கலந்த கால்வாயை பார்த்து கொண்டு நின்றார்கள். அக்கா, இளவரசரை தேடுவதற்கு ஏற்பாடு செய்ய போவதாக சொன்னீர்களே, என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டாள் கொடும்பாளூர் இளவரசி. ஆம் வானதி, தேடுவதற்கு ஏற்பாடு ஆரம்பமாகிவிட்டது. அதோ பார், ஒரு படகு வருகிறது. அதில் வருகிறவர்கள் ஒருவேளை ஏதேனும் செய்தி கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்கள் என்றாள் குந்தவை. வானதி திரும்பி பார்த்தாள். சற்று தூரத்தில் மரக்கிளைகளின் இடைவெளியில் ஒரு சிறிய படகு வருவது தெரிந்தது. அதில் இருவர் இருந்தார்கள். அக்கா, அந்த படகில் வருவது யார் என்று வானதி கேட்டாள். படகு தள்ளுகிறவன் சேந்தன் அமுதன். தஞ்சாவூர் பாதாள சிறையிலிருந்து நாம் அன்றொரு நாள் விடுதலை செய்தோமே, அவன். உட்கார்ந்திருப்பவள் பூங்குழலி. வானதிக்கு உடம்பு சிலிர்த்தது. அக்கா, நான் அந்த பெண்ணை பார்க்க விரும்பவில்லை. உள்ளே போகிறேன். வானதி, அவளை கண்டு என்ன அவ்வளவு பயம்? உன்னை அவள் விழுங்கி விடுவாளா என்ன? நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ பயப்படாமல் சும்மா இரு என்றாள் குந்தவை. படகு நெருங்கி வந்து கொண்டிருந்தது. யானை துதிக்கையில் அகப்பட்ட வானதி எப்படி உயிர் பிழைத்தாள்? இதை குறித்து அவள் இரண்டாவதாக செய்த யூகம்தான் சரியானது. யானை துதிக்கையை சுழற்றி அவளை தூர எறியவில்லை, மேலே தூக்கி அம்பாரியின் அருகில் லேசாக வைத்தது. அங்கே திரைமறைவில் ஆயத்தமாயிருந்த குந்தவை அவளை வாரி அணைத்து மடியில்
போட்டு கொண்டாள். பிறகு முதன் மந்திரியும் பல்லக்கில் ஏறினார். தேவி, போய் வரட்டுமா? உன் பிரயாணம் இனிதா இருக்கட்டும், அதன் முடிவும் இனிதா இருக்கட்டும் என்று சொன்னார். ஐயா, தங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்றாள் இளைய பிராட்டி. கொடும்பாளூர் கோமகளை கோழை என்றாயே, அவளைப் போல் நெஞ்செழுத்தக்கார பெண்ணை நான் பார்த்ததே இல்லை என்றார் முதன் மந்திரி. முன்னே எல்லாம் அவள் கோழையாகத்தான் இருந்தாள், கொஞ்ச நாளாகத்தான் அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கிறது என்றாள் குந்தவை. தேவி, எல்லாம் உன்னுடைய பயிற்சிதான். அந்த பெண் என்னை பயங்கர ராட்சதன் என்று எண்ணியிருப்பாள். என்னை பற்றி எவ்வளவோ பேர் எத்தனையோ விதமாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். நான் அதற்காகவெல்லாம் கவலைப்படுவதில்லை. போய் வாருங்கள். இவ்விதம் முதன் மந்திரி கூறியதும் அவருடைய பல்லக்கும் 4 வீரர்களும் மட்டும் மேற்கு திசையில் செல்ல, யானை, குதிரை, பரிவாரங்கள் எல்லாம் கிழக்கு நோக்கி சென்றன. முதன் மந்திரி பல்லக்கில் புறப்பட்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் மழை பிடித்துக் கொண்டது. மழையை பொருட்படுத்தாமல் சிவிகை தூக்கிய ஆட்களும் சிவிகையை காத்த வீரர்களும் சென்று கொண்டிருந்தார்கள். மழை குறைந்து நிற்கும் சமயத்தில் திடீரென்று பல்லக்கும் நின்றது. ஏன் நிற்கிறீர்கள் என்று முதன் மந்திரி கேட்டார். சுவாமி, அந்த மரத்தடியில் யாரோ கிடப்பது போல தெரிகிறது என்றான் முன்னால் சென்ற காவலர்களில் ஒருவன். முதன் மந்திரி அவன் சுட்டிக்காட்டிய திசையை உற்று பார்த்தார். பளிச்சென்று ஒரு மின்னல் மின்னியது. ஆமாம், யாரோ கிடக்கிறது போலத்தான் தெரிகிறது, இறங்கி பார்க்கிறேன் என்றார் முதன் மந்திரி. சிவிகையிலிருந்து இறங்கி அருகில் சென்ற போது மரத்தடியில் கிடந்த மனிதன் முனகும் சத்தம் கேட்டது. யாரிங்கே என்றார் அனிருத்தர். அதற்கு பதிலாக முதன் மந்திரி போலிருக்கிறதே என்று தீனமான குரல் கேட்டது. ஆம், கேட்டது முதன் மந்திரி தான். இங்கே கிடப்பது யார்? ஐயா, தெரியவில்லையா? நான் தான் மதுராந்தகன். இளவரசே, இது என்ன கோலம்? இங்கே எப்படி வந்தீர்கள்? என்ன நேர்ந்தது என்று பரபரப்புடன் கேட்டுக்கொண்டே முதன் மந்திரி மதுராந்தகரை தூக்கி நிறுத்த முயன்றார்.